ஹாய் ஆல், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு, அதாவது ஸ்லீவுக்கும் ப்ளவுஸோட நெக்குக்கும் எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளவுஸோட கட்டிங் தெரியும். நீங்கள் டீப் நெக் என்ன நெக் வைக்கிறனாலும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன வைக்கிறீங்கனாலும் நம்ம எப்படி ரெடி ஷோல்டர் +1 மார்க் பண்ணுவோம், அந்த மாதிரி மார்க் பண்ணி ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான். நான் வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணல. இது வந்து உங்களுக்கு தெரியணும், ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வெறும் பைப்பிங் வச்சு காட்டுறேன். இது வந்து ஸ்லீவ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, கான்ட்ராஸ்ட் கலர், எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து நான் இந்த கலர் பைப்பிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதுதான் வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. நான் லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன், லைனிங்கில் எடுத்துக்க வேண்டாம். இதுதான் உங்களோட மெயின் ஃபேப்ரிக். இது வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் பைப்பிங் கொடுப்பீங்க எப்போவுமே. இது வந்து பைப்பிங் ஃபேப்ரிக். ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு, அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்கணும். நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்குது, அப்போது கிராஸ் பீஸ் எடுக்கணும். பயஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ் பீஸ் அப்படின்னா என்னென்னா, என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். சிம்பிள், ஒன்றும் இல்லை. இதுதான் ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா, இப்படி இழுத்தா லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுதா, அதே கிராஸ் இல்லைங்க நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதா, இதை தான் நம்ம வந்து இந்த கிராஸ் பயஸ் பீஸை தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ வந்து பைப்பிங்க்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் அளவு வந்து 1.5 இன்ச். ஏன்னா நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க, அதனால் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நம்மளோட இப்போ நார்மலாக ஒரு பைப்பிங்னா நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனிங்லேயே அடித்து திருப்புவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் கேன் வாஷ் ஃபினிஷ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அது ஜென்ஸ் டெய்லரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க கேன் வாஷ் வச்சு தான் திருப்பி இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப்பை. இப்போ நீங்கள் ஸ்வீட் ஹார்ட், நான் வந்து இப்போ ரவுண்ட் நெக்கில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக்கில் சொல்லித்தரேன். ஒரு ரவுண்ட் நெக்கில் பையனா அதுதான் வந்து பேஸ். நீங்கள் வந்து பைப்பிங் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் சாம்பிள் பண்ணிகிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதுதானே கிராஸ் பீஸில் நான் வரைஞ்சிட்டு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். எதுக்கு? கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு. இது வந்து நான் வந்து நெக்குக்கு எடுக்கிறேன். ஸ்லீவுக்கு எனக்கு ஸ்ட்ரைட்டே போதுமான அளவு. நம்ம சாரியில் இப்போ நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா சாரியில் கட் பண்ணுவோம், இல்லைனா சாரியில் கட் பண்ண நிறைய பேத்துக்கு பத்தாது அப்படின்னு பிளெயின் சில்க் காட்டன் எடுப்பாங்க. டெய்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சாரியில் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க, கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்க. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் காட்டனோ அந்த மாதிரி எடுப்பாங்க. சில பேர் வந்து லீனாக இருக்கிறவங்க சாரியிலே கட் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் சாரியில் கட் பண்ணுறதில்ல. நம்மளோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரியில் கட் பண்ணால் சின்னதாகிடும், அப்புறம் யாருமே யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கிராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துகிறாங்க. நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டே யூஸ் பண்ணாமல் வைக்கிற பைப்பிங் இருக்குது, ஆனால் அது வந்து உங்களுக்கு லுக் இருக்காது. இது பேர் வந்து பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 சைஸ் இருக்குது. இதுதான் பேசிக் சைஸ். இதுதான் இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு போதும். இன்னொரு சைஸ் வந்து ஆரிக்கு அந்த எம்போஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு வேணாம். இந்த சைஸே நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸாக, அந்த கிராஸ் பீஸை நம்ம எடுத்துட்டோம், கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குங்கும் போது எவ்வளோ நெக்குக்கு வேணுமோ அந்த அளவு. நான் வந்து ஒரே ஒன்று தானே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துகிட்டு எனக்கு நெக்குக்கு போதும். இதை பிடிச்சி இழுத்துறவோ பண்ணக்கூடாது, அப்படியே நீட்டாக எடுத்து அந்த சைடு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கிறோம். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து இந்த கிராஸ் பீஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேக்குக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து தேவையில்லைங்கிறனால நான் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து ஒன்றும் இல்லை, நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் போதும். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து சேம் 1.5 பைப்பிங்னாலே 1.5 தான் உங்களுக்கு அளவு. ஒன்றரை இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஸ்லீவுக்கு. அது எப்படி வந்து ஸ்லீவுக்கு அந்த பைப்பிங்கோட பிசுறு தெரியாமல் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம கிராஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாரியில் எடுக்கிற மாதிரி தான் இவ்வளோ தாராளமாக எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட் பீஸ் வந்து ஸ்லீவுக்கு, கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்,
கேன்வாஷ் கட் பண்ணுவோம். நம்ம கேன்வாஷ் கட் பண்ணுற மெத்தட் தெரியும் உங்களுக்கு, அதே மாதிரி கட் பண்ணுறோம். நம்ம நெக் எப்படி வைப்போம், அந்த பீஸ் வச்சு எடுத்துகிட்டு நெக் கட் பண்ணுவோம்ல, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நெக் எப்படி கட் பண்ணுவோன்னு. அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுலேயே டபுள் பைப்பிங் அதெல்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேஸ் இது தான், அதனால் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி பைப்பிங் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். அதுக்கு தேவையான கரெக்டாக எடுக்காதீங்க பைப்பிங் த்ரெட்டை, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி சிங்கிள் ஃபுட். இதுக்கு மெயினான விஷயம் வந்து நம்ம சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணணும். சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பிங் த்ரெட்டை இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. மேலே இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதை பைப்பிங் த்ரெட்டு வந்து அதோட நிற்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அது க்ரிப்பாக நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி அந்த த்ரெட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த த்ரெட்டோட எட்ஜில் கரெக்டாக உங்களுக்கு அது தப்பாச்சுன்னா வராதிங்க. பாருங்கள், ஆக்சுவலாக வந்து த்ரெட்டு வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, உங்களுக்கு கை வச்சு பார்த்தா தெரியும். கரெக்டாக அந்த எட்ஜில் நான் இன்விசிபிள் ஜிப் எப்படி தைப்போம் அதே மாதிரி அந்த எட்ஜில் நீங்கள் ஸ்டிச் போடுறீங்க. நல்லா இது இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு போடும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் எடுத்தக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல தான் ஸ்டிச் விழுகணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக, ஏன்னா இது வந்து இதுதான் பேஸ் ஆக்சுவலாக. இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தீங்களா கொஞ்சம் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் இப்படி நகர்த்தி போட்டேன். இந்த இடம் ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அந்த த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் போடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னொரு ஸ்டிச் கூட போட்டால் அது வந்து நல்லா அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டோம். போட்டுட்டு 1/2 இன்ச் மட்டும் இருக்கட்டும், மீதியை கட் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு தேவை 1/2 இன்ச் தான், மீதியை கட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேலன்ஸை கட் பண்ணி விட்டுணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் எடுக்கலாம். ஸ்லீவ் எடுத்துட்டு இது மெயின் ஃபேப்ரிக். ஓகேங்களா, இது வந்து ஸ்லீவோட நம்ம லைனிங் வச்சு தானே ஸ்லீவ் தைப்போம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக். மெயின் ஃபேப்ரிக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து அந்த ஸ்லீவோட பிசுறு, அந்த ரா எட்ஜஸ், இது வந்து பைப்பிங்கோட ரா எட்ஜஸ் ரெண்டும் சேர்த்த மாதிரி வச்சு மேலே வச்சு ஸ்டிச் போடுறீங்க. அந்த பைப்பிங்கை ஒட்டி ஸ்டிச் வரணும். அதில் தான் பைப்பிங்கோட ஃபினிஷிங்கே இருக்குது. பாருங்கள், இது ஸ்லீவோட ரா எட்ஜஸ், இது வந்து பைப்பிங்கோட ரா எட்ஜஸ். பைப்பிங் வந்து இந்த ஆங்கிளில். இது வந்து மெயின் ஃபேப்ரிக், ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக். மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்லீவ் ப்ளவுஸுங்கும் போதே ஸ்லீவுக்கு நம்ம லைனிங் வச்சு தைப்போம். வித்தவுட் லைனிங் வந்து மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ண மாட்டோம் இல்லையா. நீங்கள் இதுக்கு வந்து மெயின் வந்து சிங்கிள் ஃபுட் தான். யூடியூப்பில் காட்டுவாங்க சிங்கிள் ஃபுட் போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க.
அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வராது. இதோட மெயின் இதே வந்து நம்ம சிங்கிள் ஃபுட் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக்கில் அதை அட்டாச் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா லைனிங் ஃபேப்ரிக் எடுக்கிறேன். இது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு, ஓகேங்களா? இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு தான் நான் இந்த பைப்பிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து லைனிங், இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச் போடுறோம். போடும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பைப்பிங் இது மேலே விழுகிறது. அந்த சிங்கிள் ஃபுட் போட்டாலே உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். வச்சு ஈவனாக வச்சு ஸ்டிச் போடுறீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போடுறோம். இப்போது இது லைனிங் இல்லையா, இந்த லைனிங்கை இப்படி திருப்புறோம், ஓகேங்களா? திருப்பும் போது பைப்பிங் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துருச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு அயர்ன் பண்ணும்போது பைப்பிங் அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து ராங் சைடு இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், இது வந்து ராங் சைடு பார்த்தாலும் நீட்டாக இருக்கும். ரைட் சைடு இந்த பிசுறு வந்து உங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு இங்கே இந்த எட் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லீவுக்கு இதுதான் பைப்பிங் வைக்கிற மெத்தட். நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அந்த ஸ்டிச் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அதில் தான் மெயின் விஷயமே இருக்குது. பாருங்கள், இப்போ நீட்டாக ராங் சைடும் நீட்டாக இருக்கும், ரைட் சைடும் நீட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான். இதுதான் வந்து ஸ்லீவ் பைப்பிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்குக்கு கொடுக்க போகிற பைப்பிங். நெக்குக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுக்கிறோம், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ரைட் சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அது நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுறதா ஒரு மெயின் ஒரு இதுவே. இப்படி வச்சு சேம் இதை ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அதே மெத்தடு தான். மேலே ஸ்டிச் போட்டுட்டு இது நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பைப்பிங் வந்து கரெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது கிராஸ் பீஸுங்கிறதுனால ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக இழுங்க போதும். அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு நல்லா அந்த மிடில் கரெக்டாக வச்சுடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சு கரெக்டாக வரணும். அந்த பைப்பிங் ஒட்டி அந்த த்ரெட்டு ஒட்டி விழுகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங்கே நீட்டாக வராது. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஆனால் ஸ்லீவுக்கு வந்து கிராஸ் பீஸில் பண்ணுவோம். நெக்கு எந்த நெக்காக இருந்தாலுமே வந்து ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு, நெக்கு எந்த நெக்கு இருந்தாலுமே கிராஸ் பீஸ் தான். நான் இதுக்கப்புறம் நான் ஒரு
ஸ்வீட் ஹார்ட்டுக்கு எப்படி செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் நெக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் ஹார்ட் நெக்குக்கு எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இது ரெடி பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி மீதியெல்லாம் வந்து கட் பண்ணிடுறோம். அரை இன்ச் மட்டும் இருக்கட்டும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போது ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிறோம். இது ப்ளவுஸோட ரைட் சைட் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுவோம், 1/2 இன்ச் வந்து தள்ளி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த 1/2 இன்ச் தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் தள்ளி, 1/2 இன்ச் நம்ம ரெடி ஷோல்டர் வந்து +1 பண்ணாலும் 1/2 இன்ச் தள்ளி தானே ஸ்டிச் பண்ணுவோம். நான் பண்ணுறது ரைட் சைடு. எல்லா நெக்குக்குமே இதுதான் மெத்தடு. ஏன்னா அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்கெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கர்வ் எடுத்து ஸ்டாப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ½ இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நெக்கை எப்படி பண்ணோம், ரா எட்ஜஸ் இது வந்து மெயின் ஃபேப்ரிக் தானே. ரா எட்ஜஸ் எப்படி, இப்படி ½ இன்ச்சு நீங்கள் இங்கே ½ இன்ச் விட்டுனால நீங்கள் வைக்கும் போதே ½ இன்ச் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி ½ இன்ச் விட்டு தானே மார்க் கூட நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த பைப்பிங்கில் ½ இன்ச் வச்சு தானே தைச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் அதை அப்படியே வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ரைட் சைட் பண்ணுறேன். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைட் பண்ணுறேன். இந்த கர்வ் தான் நம்மளுக்கு மெயின். இப்படி கர்வ் திருப்பும் போது பார்த்து கரெக்டாக திருப்புங்க அந்த கர்வை. இங்கே வந்து இந்த கர்வ் திருப்பும் போது, அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்காக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த கர்வ் திருப்பும் போது பார்த்து கரெக்டாக திருப்பணும். நீங்கள் இதில் கரெக்டாக இந்த 1/2 இன்ச் விட்டிங்கன்னா இதை அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இது மேலே கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஷ் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம எப்படி எல்லாத்துக்குமே கேன்வாஷ் அடிப்போம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது எப்பவும் போல் நம்ம ரைட் சைட் பின் குத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி பின் குத்திக்கோங்க. பைப்பிங் வந்து இங்கே உள்ளே இருக்குது. ரைட் சைட் தான் நம்ம எப்போ இது பண்ணுவோம். அந்த மாதிரி பின் குத்திட்டு இப்படி அந்த ஃபுட்டு இறங்குற இடத்துல தெரியும் கரெக்டாக. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே பைப்பிங் இருக்குன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் விழுகணும். கொஞ்சம் தள்ளி விழுந்துருச்சுனாலும் பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அது நீங்கள் கொஞ்சம் கை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு அந்த எட்ஜில் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கை வச்சா இங்கே தான் பைப்பிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண முடியும். அப்போ தான் பைப்பிங் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து உங்களுக்கு லுக்காக இருக்கும். இந்த சைடெல்லாம் திரும்பும் போது கரெக்டாக அந்த பைப்பிங் எங்கே இருக்கோ அங்கே ஸ்டிச் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி விரல் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த பைப்பிங் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா பெஸ்ட்டு வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும் போதே தெரியும் நம்மளுக்கு அந்த பைப்பிங் எப்படி எந்த இடத்துல ப்ளேஸாக இருக்குதுன்னு. அந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி பார்க்குறோம் பைப்பிங் கரெக்டாக வந்திருக்கா, எல்லா இடத்துலையும் எங்கேயாச்சும் நீட்டாக வரலையா அப்படின்னு இப்படி திருப்பி பார்க்குறோம். நீட்டாக வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சை கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு ஃபுல்லாகவே திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரல, உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக வரலைன்னா ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் திருப்பி அந்த இடத்த மார்க் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே இருக்குது, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டுட்டேன், இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சில இடத்துல நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணாலும் சில இடத்துல நம்மளுக்கு வராத மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள், மறுபடியும் இப்படி தள்ளி ஸ்டிச் போடும்போது அந்த இடம் மட்டும் போட்டுருங்க. எந்த இடம் கரெக்டாக வரலையோ அந்த இடம் மட்டும் போட்டுட்டு இப்போது ப்ராப்பராக வந்துருச்சா, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பைப்பிங் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்படியே ஒரு இடத்துல அப்படி வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, அதை கரெக்ட் பண்ணிடணும். அப்போ தான் பார்க்க உங்களுக்கு நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைப்பிங்கே நல்லா வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கும் போது அதை பார்க்க நல்லா லுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் போடுங்க. இங்கே ஹெட் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அது போட்டுக்கலாம். நான் அயன் பண்ணல, நான் நீங்கள் பண்ணிவிட்டு போடுங்க. இந்த ஹெட் ஸ்டிச் போட்டாலும் அது ஃபினிஷிங் ஆகும். இல்லைனா வந்து பைப்பிங் இருக்கிறதுனால நம்ம நார்மலாக ஹெட் ஸ்டிச் போட வேணாம்னு சொல்லுவேன். அது வந்து நார்மல் நெக்கு அயன் பண்ணாலே நிற்கும். இதெல்லாம் வந்து ஹெட் ஸ்டிச் போடாமல் இந்த பைப்பிங்கெல்லாம் கண்டிப்பாக நிற்காது. அதனால் ஹெட் ஸ்டிச் வந்து நீங்கள் போடும். சேம் த்ரெட்டில் போடும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்போது ப்ராப்பராக உங்களுக்கு
பைப்பிங் அழகாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். கான்ட்ராஸ்ட், ஏன்னா நம்ம பைப்பிங்னாலே கான்ட்ராஸ்ட் கலரில் தான் கொடுப்போம். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் கேன்வாஷ் வைக்கிறதே இந்த ஷேப்பு தான். இதே நீங்கள் கேன்வாஷ் வைக்கலை அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி மடிஞ்சிரும், அந்த மாதிரி ஆகிடும். கேன்வாஷ் வைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்பர் ஷேப் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 20 minutes ஒர்க்குனாலும் நம்ம ஃபினிஷிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.